ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிடெக்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிடெக் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா வந்து பாருங்கள், ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் வந்து ஒரு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெக்னீஷியனு, சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 31 வேகன்சி இருக்குது. சென்னை வந்து உங்களுக்கான ஜாப் லொகேஷனாக வந்து இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் சென்னை தான். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் பிஇ பிடெக் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள், சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா அதுக்கான ரெலவெண்ட்டான டொமைனில் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து எதிர்பார்க்குறாங்க. இவங்க கேட்டக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கு, ஸோ எம்பெடட் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 1-2 ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோட ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சேலரி வந்து பாருங்கள் 3.6 லேக் பர் ஆனம் வந்து சேலரி வந்து வரும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 30,000க்கு மேலே தான் சேலரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்குமே உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வியூ டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் இதில் வந்து பாருங்கள், டெக்னீஷியன் கேட்டகரிக்கு 30 வேகன்சி இருக்குது. ஸோ சென்னை தான் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் இருக்கும். 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடியில் வந்து ரெலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இந்த மாதிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோக்கு வந்து 1 இயர், ஸோ பிஎஸ்சியாக இருந்தாலும் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குமே ஸ்கில் செட் வந்து பாருங்கள், நெட்வொர்க்கிங், லினக்ஸ் ஓஎஸ், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3.2 லேக் பெர் ஆனம் வந்து சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. ஸோ அதே மாதிரி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி கூட வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. எல்லாமே ஜாப் லொகேஷன் சென்னை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்கும், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதிக பேர் மேபி வந்து அப்ளை பண்ணாங்கன்னா வேணால் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இல்லைனா வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பற்றில அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஓடிபி வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், பிப்ரவரி 20 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வில் பி கம்யூனிகேட்டட் பை இமெயில் ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. இமெயிலில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.